இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்கள் 38 பேருக்கு வரும் 31ஆம் தேதி வரை காவல் நீட்டித்து ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற ராமேஸ்வரம், புதுக்கோட்டை மற்றும் நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த 38 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த 38 மீனவர்களும் வியாழனன்று ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் மீனவர்களின் காவலை வரும் 31ஆம் தேதி வரை நீட்டித்து உத்தரவிட்டது. இதையடுத்து மீனவர்கள் யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டனர். இலங்கையில சிறைப்பிடிக்கப்பட்ட எங்களுடைய 38 மீனவர்களுக்கு இன்னைக்கு கோர்ட்ல வாய்தா வந்துச்சு. இந்த கோர்ட்ல இன்னைக்கு வந்த வாய்தால இன்னைக்கு 6வது முறையா வந்த வாய்தால எங்களுடைய மீனவர்களும் படகுகளும் விடுவிக்கப்படுவாங்கன்னு நாங்க ஆவோடு எதிர்பார்த்திருந்தோம். அது இல்லாம இன்னைக்கு தொடர்ச்சியா மீண்டும் காவல் நீட்டிப்பு 31ஆம் தேதி வரைக்கும் இலங்கை அரசாங்கம், இலங்கை கோர்ட் சொல்லியிருக்கிறாங்க. இது எங்களுக்கு பெருத்த ஏமாற்றத்தை ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில நாங்க எங்க மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்கணும் சொல்லி காலவரையற்ற வேலைநிறுத்தம் அறிவிச்சு 4 மாவட்டங்கள் நாங்க வேலைநிறுத்தத்தில் இருந்துகிட்டு இருக்கோம். படகுகளும் மீனவர்களும் வரும் வரைக்கும் எங்களுடைய வேலைநிறுத்தம் காலவரையற்ற தொடரும். இந்த 38 மீனவர்கள் உட்பட இலங்கை சிறையில் உள்ள 81 தமிழக மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம், நாகை, காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் தொடர்ந்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.